வணக்கம். நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் ஸ்பெஷலான அரிசி பருப்பு சாதம் தாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அரிசி பருப்பு சாதத்தை கோயம்புத்தூரில் செய்யாத வீடே கிடையாதுங்க. யாராவது சொந்தக்காரங்க திடீர்னு வந்துட்டாங்க, வீட்டில் எதுவும் காய்கறிகள் எதுவும் இல்லைன்னா டக்குன்னு இந்த அரிசி பருப்பு சாதத்தை செஞ்சுருவாங்களாம். இது சாப்பிட்றதுக்குமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செய்யறதுக்குமே ரொம்ப சுலபமாக இருக்குன்றதுனால குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் இதை அடிக்கடி செஞ்சு வச்சு கொடுத்து அனுப்புவாங்களாம். வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக இந்த அரிசி பருப்பு சாதம் கோயம்புத்தூரில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நீங்கள் கோயம்புத்தூர்காரவங்களாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்படியே கமெண்ட்லேயும் ஒரு ஹாய் சொல்லிடுங்க. இப்போ இந்த சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அரிசி பருப்பு சாதம் செய்யறதுக்கு நம்ம ஒரு கப் அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு அரை கப்பு இல்லைன்னா அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக துவரம்பருப்பு எடுத்துக்கணும். இது ரெண்டுமே நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும். இதுக்கு தேவையான பொருட்களும் பக்கத்தில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் ரெடியாக. கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா துவரம்பருப்புக்கு பதிலாக அவரைப்பருப்பு கூட பயன்படுத்தி இந்த அரிசி பருப்பு சாதத்தை செய்வாங்க. இப்போது ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு அதுவுமே பொரிஞ்சதும் ஒரு சின்ன துண்டு பட்டை 2 லவங்கம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக சோம்பும் சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கிறேன். அந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இது கொஞ்சம் நல்லா வதக்கி விடணும். சின்ன வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரும் பொழுது ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் பொழுதே 5 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துட்டு அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மட்டும் நசுக்கி சேர்த்துக்கணும். இதுக்கு இஞ்சி நிறைய சேர்க்கக்கூடாது. இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி வர்றதுக்காக தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தக்காளி நல்லா வதங்கி வர வரைக்கும் மூடி போட்டு மூடி வைக்கணும். இப்போ இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்கிற சமயத்தில் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இடி உரலில் சேர்த்துட்டு நல்லா இடித்து எடுத்துக்கிடணும். இது மிக்சியில் போட்டு அரைச்செல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி இடி உரலில் வச்சு இடித்து எடுக்கும் பொழுது அதை சேர்த்தோம் அப்படின்னா அந்த சாதத்தோட மனமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பூண்டோட வாசனை எல்லாம் அந்த சாதத்தில் இறங்கி சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிடணும். நான் புழுங்கலரிசி தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே நம்ம சாப்பாட்டுக்கு வடிக்கிற புழுங்கலரிசி தான் எடுத்திருக்கேன். பச்சரிசியெல்லாம் எடுத்துக்கலுங்க. இது புழுங்கலரிசியிலே செய்யலாம். இந்த புழுங்கலரிசியோடு சேர்த்து பருப்போட அளவையும் சேர்த்து நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் எப்போவுமே சாதம் வடிக்கிறதுக்காக எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இப்போது நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் தண்ணி இல்லாமல் இருத்து சேர்த்துக்கிடணும். இப்போ சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஏற்கனவே தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ மீதி உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இடித்து வச்சுருக்கிற இந்த பூண்டையும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 3 விசில் அளவுக்கு வச்சு எடுக்கணுங்க. அவ்வளோதாங்க, அரிசி பருப்பு சாதம் சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்காக உருளைக்கிழங்கு மசாலாவும் பப்படமும் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு நான்வெஜ் கூட ஏதாவது செஞ்சுக்கலாம். சிக்கன் தொக்கு அந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். இதில் நான் ஏதாவது போட மறந்துட்டு இருந்தால் கோயம்புத்தூர்காரங்க என்னை மன்னிச்சிடுங்க. அப்படியே உங்கள் ஊரில் வேறு என்னென்னலாம் ஸ்பெஷல் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.